படம் பிடிக்கலன்னா காலணியால கூட அடிங்கன்னு ஒரு இயக்குனர் சொல்லியிருக்காரு. யார் அந்த இயக்குனர்? எதுக்காக இப்படி சொன்னார்? ஒரு நடிகர் ரோடுன்னு கூட பார்க்காம நடு ரோடுல மனைவி கூட குத்தாட்டம் போட்டிருக்காரு. அந்த நடிகர் யார்? அவரோட மனைவி யார்? கவர்ச்சிக்கு பேர் போன ஒரு பிரபல நடிகை வில்லத்தனம் பண்ணா, அதாவது வில்லியா, அதுவும் கவர்ச்சியான வில்லியா நடிச்சா கேட்கவே மாசா இருக்குல்ல அண்ணே. கேட்க மட்டும் இல்ல அண்ணே, படத்துல பார்த்தாலும் மாசாதான் இருக்கும் அண்ணே. கவர்ச்சியான வில்லி யார்? அந்த படம் எது? சினிமா எடுக்கிறதுலேயே 1-2 இல்லைங்க, சுமார் 31 துறைகள்ல பேய் மாதிரி ஒரு பெண்மணி சாதனை படைச்சிருக்காங்க. இவங்களோட இந்த சாதனையில மயங்கி போய் பேய் கூட இவங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து. அது என்ன பேய்? இந்த ஆகச்சிறந்த பேய் பெண்மணி யார்? சந்திரமுகி படத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் சொல்லுவாரு, சரியான கலா ரசிகன் போல இருக்கு, ரசிச்சு கட்டி இருக்கான்னு. அதே மாதிரி அந்த நடிகர் சிறந்த கலா ரசிகர் போல இருக்கு. கண்கள், மூக்கு, உதடுகள்னு ஒரு நடிகையை பத்தி பார்ட்டா வர்ணிச்சு சிலாகிச்சு பேசியிருக்காரு அந்த நடிகர். சிலாகிச்ச அந்த ரசிக சிகாமணி யார்? அண்ணே, கலா ரசிகர் ரசிச்ச அந்த கலாவை பத்தி முதல்ல சொல்லுங்க அண்ணே. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். அது என்ன பாயிண்ட்னா, இந்த வீடியோவோட இன்ட்ரோல சொல்லாத சில அப்டேட்ஸையும் அங்கங்க நடுவுல சொல்வேன்றதால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அண்ணே. திஷ்டிக்கே திஷ்டி எடுக்கிற மாதிரி அமைஞ்ச அந்த கவித்துவமான மேட்டருக்காக ஐ ஆம் வெயிட்டிங் அண்ணே. வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா ஸ்கேன். அப்டேட் 1. இதோ இப்போ வந்துடும், அதோ அப்போ வந்துடும்னு இந்தியன் 2 படத்தோட ரிலீஸை பத்தி சொல்லி சலிச்சு போச்சு. நம்ம சலிப்பை மூட்டை கட்டி வீசுற விதமா இந்தியன் 2 எப்ப ரிலீஸ்ன்ற தகவல் கசிஞ்சிருக்கு. நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சப்புறம் மே 24ஆம் தேதி படத்தை ரிலீஸ் செய்ய படக்குழு திட்டமிட்டிருக்கு. கூடிய சீக்கிரமே இது பத்தின அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாக போகுது. அப்டேட் 2. மனைவி கூட சேர்ந்து குடும்பம் நடத்துறது போய் மனைவி கூட சேர்ந்து நடு ரோடுல குத்தாட்டம் போடுறது தான் இன்னைக்கு ட்ரெண்டிங் போல. ஆமாங்க, நடிகர் சாந்தனுவும் அவரோட மனைவி தொகுப்பாளினி கீர்த்தியும் அடிக்கடி வெளிநாட்டுக்கு டூர் போறவங்க. ஜோடியா 2 பேரும் ரீசெண்டா இப்போ தாய்லாந்துக்கு போனப்போ அங்க மக்கள் நடமாட்டம் இருக்கிற ரோடுல அள்ளித்தந்த வானம் படத்துல வர்ற வாடி வாடி நாட்டுக்கட்ட பாடலுக்கு செம்மையா டான்ஸ் ஆடி இருக்காங்க. இந்த வீடியோவை அவங்களோட சோசியல் பேஜ்ல வெளியிட்டு நாங்க எங்க விட்டாலும் ஆடுவோம்னு பதிவு போட்டு இருக்காங்க. அண்ணே, முருங்கைக்காய்க்கு பிறந்தது முடக்கத்தான் ஆகுமா அண்ணே? புரியுற மாதிரி சொல்லு. முருங்கைக்காய் புகழ் பாக்கியராஜ் சாருக்கு பிறந்ததும் முருங்கைக்காயாத்தான் இருக்கும்னு சொல்ல வந்தேன் அண்ணே. அப்டேட் 3. விக்னேஷ் கார்த்திக் இயக்கத்துல உருவான ஹாட் ஸ்பாட் படம் போன மாசம் மார்ச் 29ஆம் தேதி வெளியாச்சு. இந்த படத்தோட இயக்குனர் விக்னேஷ் கார்த்திக் செய்தியாளர்கள் கிட்ட பேசினப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க தியேட்டருக்கு வந்து படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படம் கண்டிப்பா பிடிக்கும். அப்படி பிடிக்கலன்னா காலனியால் கூட என்னை அடிங்க. இதை நான் சும்மா பேச்சுக்கு சொல்லல. நீங்க படத்தை பார்த்தீங்கன்னா படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். படம் பிடிக்கல அல்லது இந்த படத்துக்கு ஏண்டா வந்தோம்னு ஃபீல் பண்ண மாட்டீங்க. அப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி காலனியால கூட அடிங்க. இந்த படம் கருத்து சொல்ற படமா இருந்தாலும் போர் அடிக்கிற மாதிரி இந்த படத்துல எதையும் சொல்லல, எல்லாத்தையும் பயங்கர ஜாலியா தான் சொல்லி இருக்கும் அப்படின்னு பேசி இருக்காரு. அண்ணே, இந்த படத்தை நீங்க பார்த்துட்டீங்களா அண்ணே? இல்ல, இன்னும் இல்ல அண்ணே. அப்படின்னா ஊருக்கு தான் உபதேசமா அண்ணே? இல்ல, அப்படி இல்ல. என் பையன் கூட சேர்ந்து நானும் 10th பப்ளிக் எழுதிட்டு இருக்கிறதா. எதுவா இருந்தாலும் இந்த மாசம் 8ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு மேல தான் அண்ணே. டைம் வேஸ்ட் பண்ணாம சட்டுப்பட்டுன்னு அந்த கவர்ச்சியான வில்லிய பத்தி சொல்லுங்க. அப்டேட் 4. அறிமுக இயக்குனரான விக்ரணன் அசோக் இயக்கத்துல கவன் நடிக்க போற பேர் வைக்கப்படாத படத்துல ஆண்ட்ரியா நெகட்டிவ் ஷேட் கேங்ஸ்டர் கதாபாத்திரத்துல, அதாவது வில்லியா நடிக்க போறாங்களா அண்ணே? ஆண்ட்ரியானாலே கவர்ச்சி தான், அப்படின்னா கவர்ச்சியான வில்லின்னு சொல்லுங்க அண்ணே. அப்படியே ஆண்ட்ரியா நிர்வாணமா நடிச்ச மிஸ்கினோட பிசாசு 2 படத்தை எப்படியாவது ரிலீஸ் பண்ண சொல்லுங்க அண்ணே, உங்களுக்கு புண்ணியமா போகட்டும். அடுத்து அப்டேட் 5. எல்லோரும் பேய் படம் எடுத்து வசூல்ல சாதனை படைப்பாங்க. அப்படி இல்லைன்னா எடுக்கப்பட்ட பேய் படத்துக்காக பல விருதுகளை வாங்கி சாதனை படைப்பாங்க. ஆனா இவங்க அது எல்லாத்துக்கும் மேல நாம நினைச்சு கூட பார்க்க முடியாத வேற லெவல் அண்ணே. பில்டப்ப விட்டுட்டு மேட்டருக்கு வாங்க அண்ணே. தமிழ் சினி ஃபீல்டுல ஒரு படத்தை உருவாக்குறதுக்கு 24 கிராஃப்ட்கள், அதாவது 24 துறைகள் சேர்ந்து வேலை பார்க்கணும். அதுக்குன்னு தொழில் தெரிஞ்ச டெக்னீஷியன்
டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க. அவங்க வேலையை அவங்க செய்ய படம் உருவாகிடும். ஆனா இந்த 24 துறைகளையும் சுயமா கத்துக்கிட்டு பேய் கொட்டுன்ற ஹாரர் த்ரில்லர் மூவியை இயக்கி இருக்காங்க கின்னஸ் சாதனையாளரான லாவண்யா. அது மட்டும் இல்லாம இதோட சேர்ந்து சப்டைட்டில்ஸ் 5.1 மிக்ஸ் சென்சார் சவுண்ட் இன்ஜினியரிங்னு இருக்கிற ஏகப்பட்ட பிரிவுகளுக்கான வேலைகளையும் சேர்த்து மொத்தம் 31 துறைகளுக்கான வேலைகளை ஒத்த ஆளா தனி ஆளா நின்னு இந்த படத்தை உருவாக்கி இருக்காங்க அறிமுக இயக்குனரான எஸ் லாவண்யா அவர்கள். அண்ணே அப்படின்னா பேய் படத்தை எடுக்க பேய் மாதிரி கஷ்டப்பட்டு பேயா உழைச்ச ஒரே இயக்குனர் இவங்க தான் சொல்லுங்க அண்ணே. இந்த படத்தை பத்தி லாவண்யா என்ன சொல்லி இருக்காங்கன்னா, சுயாதீன திரைப்பட படைப்பாளியான நான் திரைத்துறையில இருக்கிற எல்லா கிராப்டுகளையும் கத்துக்கணும்னு விரும்பினேன். அதனால தயாரிப்பு, இயக்கம், கதை, திரைக்கதை, வசனம், இசை, டப்பிங், எடிட்டிங், ஆக்டிங், சிங்கிங், டான்ஸ், ஃபைட், கேமரா, லிரிக்ஸ், கலர் கிரேடிங், இஎஃப்எக்ஸ், விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ், காஸ்டிங், மேக்கப், ஆர்ட், லொகேஷன் 31 கிராப்டுகளையும் சுயமா கத்துக்கிட்டு இந்த பேய் கொட்டு படத்தை உருவாக்கி இருக்கேன். நாம ஏதாவது தப்பு செஞ்சா நம்ம தலையில கொட்டுவாங்க தெரியுமா, அதையே கொஞ்சம் உல்டாவாக்கி அதுல என்னோட கற்பனையை கலந்து நாம எதையாவது இல்ல யாரையாவது தப்பா நினைச்சா பேய் வந்து கொட்டினா எப்படி இருக்கும் என்ற சிந்தனைய கதைக்களமா உருவாக்கி சுவாரஸ்யமா சொல்லி இருக்கேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க 11 உலக சாதனைகளை நிகழ்த்தி இருக்காங்க. அண்ணே இவங்க நிஜமாவே பெண் தானா இல்ல பேயா அண்ணே? இந்த படத்துல கதாநாயகியா வேற நடிச்சிருக்காங்க அண்ணே. அப்ப படத்துல வர்ற பேயும் இவங்க தான் சொல்லுங்க அண்ணே. பேய் படம் எடுக்க பேயா உழைச்சி பேய் மாதிரி இவங்க படைச்ச சாதனையை பார்த்து திரையுலகமே மிரண்டு போயிருக்குன்னு தான் சொல்லணும். மிரள வைத்த லாவண்யாவுக்கு ஒரு பெரிய சபாஸ் பிளஸ் பாராட்டுக்கள் பிளஸ் வாழ்த்துக்கள்னு எல்லாமே. அண்ணே போர் அடிக்காம இருக்க கலா ரசிகன் ரசிச்ச கலாவை பத்தி சொல்லுங்க அண்ணே. விஜய் தேவரகொண்டா ஹீரோவாவும் மிருனால் தாகூர் ஹீரோயினாவும் நடிச்சு ஏப்ரல் 5ஆம் தேதி வெளிவர போற படம் தான் தி ஃபேமிலி ஸ்டார். இந்த படத்துல விஜய் தேவரகொண்டா ஒரு மிடில் கிளாஸ் ஆசாமியா நடிச்சிருக்காரு. விஜய் தேவரகொண்டா சமீபத்துல ஒரு சேனலுக்கு தந்த பேட்டியில கூட ஜோடியா நடிச்ச மிருனால் தாகூரை பத்தி சொல்லுங்கன்னு கேட்டதுக்கு மனுஷன் என்ன சொல்லி இருக்காருன்னா, அவங்க புத்திசாலியான நடிகை, அவங்க கூட நடிக்கிறது ஈஸியா இருக்கு, எல்லாத்தையும் சீக்கிரமே உள்வாங்கிக்கிறாங்க, அவங்க முகம் தெய்வீக தன்மையோட இருக்கு, அவங்களோட மூக்கு, உதடுகள், கண்கள், தாடைன்னு எல்லாமே கச்சிதமா இருக்கு, அதுல ஏதோ இருக்கு அண்ணே. கண்கள், மூக்கு, உதடு, தாடைன்னு பார்ட்டா சொன்னவரு அதுக்கு கீழே எதை பத்தியும் சொல்லலையா அண்ணே? மொழி தெரியலனாலும் சொல்றத புரிஞ்சிட்டு உணர்ச்சிகளை அழகா வெளிப்படுத்துறாங்க அப்படின்னு விஜய் தேவரகொண்டா சொல்லி இருக்காரு அண்ணே. கண்களுக்கு கீழே மூக்கு இருக்கு, மூக்குக்கு கீழே உதடு, உதடுக்கு கீழே தாடைன்னு வர்ணிச்சவரு அதுக்கு கீழே இருக்கிற எதை பத்தியும் சொல்லலையா அண்ணேன்னு கேட்டேன் அண்ணே. விஜய் தேவரகொண்டா சொன்னதை சொல்லிட்டேன், அதுக்கு மேல எதையும் சொல்லல, அதுக்கு கீழே எதையும் சொல்லல அண்ணே. திஷ்டிக்கே திஷ்டி எடுத்த அந்த அழகான வைபவத்தை பத்தி சொல்லுங்க அண்ணே. அப்டேட் 7. விஜய்க்கு ராஷ்மிகா மந்தனா செஞ்சதை விஜய் தேவரகொண்டாவுக்கு மிருனால் தாகூர் செஞ்சிருக்காங்க. ஆமாங்க, விஜய் நடிச்ச வாரிசு பட பூஜை அப்போ விஜய்க்கு ராஷ்மிகா மந்தனா திஷ்டி எடுத்தாங்க. அந்த போட்டோ வெளியாகி வைரல் ஆனப்போ அச்சச்சோ எவ்வளோ கியூட்டா இருக்குன்னு ரசிகர்கள் சந்தோஷப்பட்டாங்க. இருங்க இப்போ நடந்த அப்டேட்டுக்கு வரேன். தி ஃபேமிலி ஸ்டார் படத்தோட ஃப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் நடந்துச்சு. அதுல கலந்துகிட்ட மிருனால் தாகூர் விஜய் தேவரகொண்டாவுக்கு திஷ்டி கழிச்சாங்க. அவங்க திஷ்டி கழிச்சது திஷ்டிக்கே திஷ்டி கழிக்கிற மாதிரி பார்க்க அவ்வளோ அழகா அவ்வளோ கியூட்டா இருந்துச்சு அண்ணே. அந்த சீன்ல மிருனால் தாகூரோட நளினத்தையும் கியூட்டான எக்ஸ்பிரஷனையும் சொல்லாம விட்டுட்டீங்களே அண்ணே. அப்டேட் 8. ராமாயண கதையை மையமா வச்சு ரூபாய் 1000 கோடி செலவுல தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு எடுக்க போற புதிய படத்துக்கு ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைக்கிறார். ஏ.ஆர். ரஹ்மான் கூட சேர்ந்து ஜெர்மனியை சேர்ந்த உலக புகழ் இசையமைப்பாளர் ஹன்ஸ் ஜிம்மரும் இசையமைக்க போறதா தகவல் வெளியாகி இருக்கு. இவரும் நம்ம ஏ.ஆர். ரஹ்மான் மாதிரி 2 ஆஸ்கார் விருதுகளை வாங்கினவர். ஆமாங்க, 2 ஆஸ்கார் விருதுகளை வாங்கினவங்க இந்த படத்துக்கு இசையமைக்க போறத பெரிய விஷயமா சொல்றாங்க. ஏன்னா ஹான்ஸ் ஜிம்மர் இந்திய படத்துக்கு இசையமைக்கிறது இதுவே முதல் முறையா. அடுத்த அப்டேட் 9. கடந்த மார்ச் மாசம் 28ஆம் தேதி வெளியான ஆடு ஜீவிதம் படம் 9 நாட்கள்ல ரூபாய் 100 கோடியை வசூலிச்சு இருக்கு. இதுக்கு முன்னாடி
முன்னாடி ரூபாய் 100 கோடியை வசூலிச்ச மஞ்சுமல் பாய்ஸ் அப்புறம் பிரேமலு பட வரிசையில இந்த படமும் சேர்ந்திருக்கு. அடுத்த அப்டேட் 10. இந்த அப்டேட்டை நீங்க 10ன்னு கணக்குல எடுத்துக்கிட்டாலும் சரி, எடுத்துக்கலனாலும் சரி. ஏன்னா இந்த வீடியோவோட ஆரம்பத்துல இந்தியன் 2 படம் வர மாசம் மே 24ஆம் தேதி ரிலீஸ் ஆக போறதா தகவல் கசிஞ்சிருக்குன்னு சொன்னேன். ஆனா இப்ப கிடைச்ச லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னா இந்தியன் 2 படம் வர ஜூன் மாசம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு படக்குழுவே அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிட்டாங்க. அப்பவும் படம் ரிலீஸ் ஆகிற டேட்டை சொல்லல, மாசத்தை மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோல நான் சொன்ன டாப் 10 அப்டேட்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச அப்டேட் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நீளமான இந்த வீடியோவை எண்ட் வரைக்கும் பார்த்த உங்களோட கடலை விட பெரிய மனசுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.